Hi friends, welcome back to our channel. This is Amirdas Natural Foods. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கறி தோசை செய்ய போகிறோம். தோசையை எப்போதும் சட்னி சாம்பார்னு வச்சு தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமா கறி தோசை செஞ்சு பாருங்களேன், காலி ஆகுறதே தெரியாது. வயிறு கொண்டா கொண்டான்னு கேட்கும். இதை சொல்லும் போதே எனக்கு பசிக்குது. இது பார்க்க போறவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். பல யூடியூப் வீடியோஸ்ல மதுரையில வந்து கறி தோசை சாப்பிட்டுட்டு இது சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு அதை வீட்லயே செஞ்சு சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னு சொல்லி சாப்பிட போறோம். நீங்களும் அதை வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சுவையான கறி தோசை செய்யலாமா? வாங்க. கறி தோசை செய்யறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் மட்டன் சுக்கா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டன் சுக்கா ரெசிபி நீங்க இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. கலந்தாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவை ஊத்திட்டு நம்ம கலந்து வச்சிருக்க எக் அண்ட் மட்டன் சுக்காவை நல்லா பரவுற மாதிரி நடுவுல ஊத்திடலாம். கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சுத்தி கொஞ்சமா ஆயில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் தோசை வெந்ததும் மாத்தி போட்டுடலாம். இதே அளவோட நமக்கு எத்தனை கறி தோசை வேணும்னாலும் ஊத்திக்கலாம். வாவ், ஆவி பறக்க பறக்க நல்லா சூடா இருக்கு. ரொம்ப சூப்பரான சுவையான கறி தோசை இஸ் ரெடி. கறி தோசை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. We'll meet in the next video. Until then, stay connected. Bye bye.